ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம்ஸ் டு ஃபேஷன். ஸோ இன்றைக்கி கவிஸ் வீலாகில் நீங்கள் பார்க்க போகிறது நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீநிதி ரத்னா சினிப்ளெக்ஸில் தக் லைஃப் படம் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் நாங்கள். ஸோ அதைத்தான் இன்றைக்கி நான் வீலாகில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி இன்றைக்கி வந்து ஜூன் 5 தக் லைஃப் ரிலீஸும் இன்றைக்கி தான். இன்றைக்கி என்னுடைய ஹஸ்பண்டோட பர்த்டேவும். ஸோ என்னுடைய ஹஸ்பண்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் சரி தக் லைஃப் ரிலீஃப் பார்க்கறதுக்காகவும் நாங்கள் வந்து தேட்டருக்கு போயிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு தேட்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டேன். அதுக்கப்புறமேலுக்கு என்னுடைய சன்னும் என்னுடைய ஹஸ்பண்டும் வந்தாங்க. ஸோ நான் வந்து டிக்கெட்டை எடுத்துகிட்டு தேட்டர் உள்ளே போயிட்டேன். ஸோ ஆல்ரெடி இந்த தேட்டரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ரிலாக்ஸாக டைம் கிடச்சதுனால சொல்கிறேன். நீங்கள் டவுன்ஷிப்பில் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஹால் வரணும் அப்படின்னாக்க இந்த தேட்டர் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். நல்ல விசாலமான லான் இருக்கும். அதில் நிறைய பூச்செடிகள் பராமரிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கும் அது. ஸோ என்னுடைய ஹஸ்பண்டும் சன்னும் வந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் டிக்கெட் எடுத்துட்டேன். சரி, அவங்கள உள்ளே வர சொல்லிட்டேன் நான். பாருங்கள், அதனுடைய என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு தடவையும் நான் இந்த தேட்டருக்கு வரும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா இங்கே இருக்கும்போது நம்மளுடைய ஃபீலிங்கே வேறு மாதிரி இருக்கும். அதனுடைய பிரம்மாண்டம், அந்த ஃப்ளவர்ஸு, அந்த நீட்னஸ் எல்லாமே அப்படி இருக்கும். ஸோ எனக்கு வந்து மொபைல்லையோ இல்லை டிவிலேயோ படம் பார்க்குறத விடவும் நான் வந்து தேட்டரில் படம் பார்க்குறத அதிகமாக விரும்புவேன். அந்த வைப்பு, பேர் போடக்குள்ளே கத்துறது, அதே மாதிரி சாங்ஸு, அந்த மாதிரியான இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேட்டரில் படம் பார்க்குற வைப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டேன். பின்னாடி என்னுடைய ஹஸ்பண்டும் சன்னும் பேசிக்கிட்டே வராங்க. ஸோ அவங்கள இங்கே கூப்பிட்றேன். என் பையன் வேறு ரொம்ப ரஷ்ஷில் இருக்கிறான். ஏன்னாக்க படம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. உள்ளே என்ட்ரானது இதுதான் உள்ள என்ட்ரன்ஸ். இது அங்கே சாய்பாபா சாமி படம் இருக்கும். ப்ளஸ் ஸ்நாக்ஸ் வாங்கலாமான்னு யோசித்தோம். பட் எங்களுக்கு முன்னாடி ஆல்ரெடி கும்பல் அதிகமாக இருந்ததுனால ஸ்நாக்ஸ் வாங்கலை. நேராகவே பாருங்க, ரொம்ப பிடிச்சி எடுக்கிறோம். மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு படம் போட்டதுலேருந்தே பார்க்கணும். அப்போதான் அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இன்டர்வல் டைமில் வெளியில் போனோம்னா நான் தான் ஃபஸ்ட்டு போனேன்னு நினச்சேன். எனக்கு முன்னாடி அவ்வளோ கும்பல். சரி, இந்த கும்பலில் நின்று என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்து ஸ்நாக்ஸ் வாங்காமல், தேட்டர் போகிறதே ஸ்நாக்ஸ் சாப்பிடத்தானே, அது எப்படி வாங்காமல் இருக்க முடியும் அப்படின்ட்டு அந்த கும்பல்லையும் லைனில் நின்று பாப்கார்னு, காஃபி, ஸ்வீட், ஐஸ்கிரீம் எல்லாமே வாங்கி எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ இன்டர்வல் டைமில் ஸ்நாக்ஸ் டைம் நல்லாவே சூப்பராகவே போகுது. ஸோ தேட்டர் உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நல்ல விசாலமாக இருக்கும். நாம் சொல்கிறது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக படம் பார்க்குற அளவுக்கு இருக்கும். படம் முடிஞ்சிச்சு, கிளம்பியாச்சு. ஸோ படம் முடிஞ்சதுக்கப்புறமேலுக்கு அந்த சீனை வந்து எடுத்தேன் வெளியில் போகிறப்போ. ஸோ வர்றப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டு, என்ஜாய், எனர்ஜி எல்லாமே போகிறப்ப எங்கே தான் போகுமோ தெரில, அப்படியே ட்ரைன் ஆன மாதிரி இருக்குது. ஸோ வெளியில் வந்துட்டுருக்குறோம். அண்டு போகும்போது பார்த்தோம், இப்போ வெளியிலையும் வந்தாச்சு. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட் டே இன்னைக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.